ஓம் சாந்தி. 25/3/2025 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவின் குழந்தை எஜமானர். நீங்கள் ஒன்றும் பாபாவிடம் சரணடையவில்லை. குழந்தைகள் ஒருபோதும் தந்தையிடம் சரணடைவதில்லை. நாம் பாபாவிடம் வந்துள்ளோம். அவர் நம்முடைய தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சத்குருவாகவும் உள்ளார். ஆனால் அவர் நிராகார ஆத்மாக்களாகி நமக்கு கற்றுத்தருபவர் நிராகார பாபா. இதனை புத்தியில் நினைவிருக்குமானால் குஷி அதிகரித்து கொண்டே இருக்கும். பிறகு மாயை தொந்தரவு செய்யாது. குழந்தைகள் எப்போதாவது தந்தையிடம் சரணடைவார்களா என்ன? தந்தை உங்களை தம்முடையவர்களாக ஆக்கிக் கொண்டுள்ளார். குழந்தைகள் தந்தையை தம்முடையவராக ஆக்கிக் கொண்டுள்ளனர். குழந்தைகள், நீங்கள் தந்தையை அழைப்பதே பாபா வாருங்கள், எங்களை தங்களுடன் வீட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள் அல்லது ராஜ்யத்தை கொடுங்கள். சுகதாமம் என்பது பாபாவின் ஆஸ்தி மற்றும் துக்கதாமம் ராவணனின் ஆஸ்தி. 5 விகாரங்களில் சிக்குவதால் துக்கத்தின் மேல் துக்கம்தான். கிருஷ்ணர் சாக்காரத்தில் இருந்தார் என்றால் அவர் மீது அனைவருக்கும் மோகம் என்பது ஏற்பட்டுவிடும். தாய்மார்களோ தமக்கு கிருஷ்ணரை போல குழந்தை வேண்டும், கிருஷ்ணரை போல கணவர் வேண்டும் என்று விரும்புகின்றனர். இப்போது பாபா தந்தை சொல்கிறார், நான் வந்துவிட்டேன். உங்களுக்கு கிருஷ்ணரை போன்ற குழந்தை அல்லது கணவர் கூட கிடைப்பார். ஸ்வர்க்கம் அல்லது கிருஷ்ணபுரியில் சுகத்தின் மேல் சுகம்தான் இருக்கும். யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் இன்னார் சொர்க்கவாசியாகிவிட்டார் என்று கூறுகின்றார்கள். அப்படியானால் குஷியடைய வேண்டும், கைத்தட்ட வேண்டும், அனைவரையும் அழைத்து இனிப்பு வழங்க வேண்டும். டிராமாவில் இந்த ரதம்தான் நிமித்தமாக ஆக்கப்பட்டுள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ தந்தை. ராஜ்யத்தை பாபாவை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இந்த லக்ஷ்மி நாராயணன் எந்த யுத்தம் செய்து இந்த ராஜ்யத்தை அடையவில்லை. சத்தியுகத்தில் யுத்தங்கள் என்பதே நடக்காது. ஆனால் இன்றைய உலகத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. தந்தை கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அப்படி அல்லாமல் நான் யாருக்குள் பிரவேசமாகின்றேனோ அவரையும் நினைவு செய்யுங்கள் என்று கூறவில்லை. குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். நமக்கு சிவபாபா படிப்பு கற்றுத் தருகின்றார். ஆத்மா படிக்கின்றதில்லையா? சம்ஸ்காரங்களை ஆத்மாதான் எடுத்துச் செல்கின்றது. நீங்கள் அனைவருக்கும் சுகம் கொடுங்கள். மனம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். துக்கத்திலிருந்து விடுவித்து அனைவரையும் சாந்தி தாமத்துக்கு அழைத்துச் செல்கிறீர்கள். இது கூட மாயாஜாலம் இல்லையா? மன்மனபவ என்ற மாய மந்திரத்தின் மூலம் நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறீர்கள். மந்திரவாதி, ரத்தன வியாபாரி என்றெல்லாம் சிவபாபாவுக்கு மகிமை செய்யப்படுகின்றது. முதியவர்கள் கூட இதில் தீவிரமாக செல்ல முடியும், உயர்ந்த பதவியினை பெற முடியும். ஆனால் முதியவர்களுக்கு சற்று மோகம் என்பது உள்ளது. தங்களின் சொந்த படைப்பு என்ற வலையிலேயே சிக்கிக் கொண்டு விடுகிறார்கள். உயிருடன் இருந்து கொண்டே இறந்தவர்களாக ஆக வேண்டும். யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும். யாரிடமும் பேசக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது. இல்லற விவகாரங்களில் இருங்கள், அனைவரிடமும் பேசுங்கள், அவர்களிடம் உறவு வைத்து கொள்ளுங்கள். தர்மம் என்பது வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். உறவை வைத்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை எப்படி உயர்த்த முடியும்?
ஆதலால் இரு பக்கமும் இணக்கமாக இருக்க வேண்டும். இங்குள்ள எந்த ஒரு பொருளிலும் சாரம் என்பது இல்லை. பாபா கூறுகின்றார், எவ்வளவு தூய்மை அடைகின்றீர்களோ அதற்கேற்ப உயர்ந்த பதவி கிடைக்கும். முழுவதும் நினைவின் யாத்திரையின் பந்தயமாகும். விக்காரங்களினால்தான் நீங்கள் பல ஜென்மங்களாக துக்கம் அடைந்து வந்தீர்கள். குமாரிகள் மீது அதிக இரக்கம் வருகின்றது. சினிமா செல்வதால் கெட்டு போய் விடுகிறார்கள். ஆகவே சினிமா பார்க்க செல்லக்கூடாது. ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் தானாகவே தனக்கு ராஜ திலகம் கொடுத்து கொள்வதற்கான தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டும். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களானால் நீங்கள் தாமாகவே ராஜ திலகத்துக்கு தகுதி உள்ளவர்கள் ஆகிவிடுகிறீர்கள். சினிமா என்பது நரகத்துக்கு செல்வதற்கான வழியாகும். ஆதலால் சினிமாவை பார்க்க கூடாது. நினைவு யாத்திரையின் மூலம் தூய்மையாக ஆகி உயர்ந்த பதவி பெற வேண்டும். இந்த பழைய உலகின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. மனம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. அனைவரின் காதுகளிலும் இனிமேலும் இனிமையான சொற்களை சொல்ல வேண்டும். அனைவருக்கும் பாபாவை நினைவுபடுத்த வேண்டும். புத்தி யோகத்தை ஒரு தந்தையிடம் இணைக்க வேண்டும். நினைவு என்ற சுவிட்சை ஆன் செய்து ஒரு நொடியில் அஷரீரி நிலையை அனுபவம் செய்யக்கூடிய அன்பான புத்தி உடையவர் ஆவீர்களாக. எங்கு இறை அன்பு இருக்கின்றதோ அங்கு அஷரீரி ஆவது ஒரு நொடியின் விளையாட்டிற்கு சமானமாகும். எப்படி சுவிட்ச் ஆன் செய்த உடனேயே இருள் நீங்கி விடுகின்றதோ அதே போல அன்பான புத்தி உடையவர்கள் ஆகி நினைவு என்ற சுவிட்ச் ஆன் செய்தீர்கள் என்றால் தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்தின் நினைவு என்ற சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடும். இது ஒரு நொடியின் விளையாட்டாகும். வாயால் பாபா என்று கூறுவதற்கு கூட நேரம் பிடிக்கும். ஆனால் நினைவில் கொண்டு வருவதற்கு தாமதம் ஆகாது. பாபா என்ற வார்த்தை தான் பழைய உலகை மறப்பதற்கான ஆன்மீக அணுகுண்டாகும். தேக உணர்வு என்ற மண்ணில் சுமையிலிருந்து அப்பாற்பட்டு இருந்தீர்கள் என்றால் டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகிவிடுவீர்கள். சத்தியத்தை பகுத்தறிதல் என்பது எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் தெய்வீகத்தன்மையின் உணர்வு ஏற்படுவது. ஒரு சிலர் நானும் எப்பொழுதும் உண்மையை பேசுகிறேன் என்பார்கள். ஆனால் பேச்சு அல்லது செயலில் தெய்வீகத்தன்மை இல்லை என்றால் உங்களுடைய உண்மை மற்றவர்களுக்கு உண்மை என்று தோன்றாது. எனவே சத்தியத்தின் சக்தி மூலமாக தெய்வீகத்தன்மை தாரணை செய்யுங்கள். ஏதாவது சகித்து கொள்ள வேண்டி வந்தாலும் பயப்படாதீர்கள். சத்தியம் காலத்துக்கேற்ப சுயம் நிரூபிக்கப்பட்டுவிடும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.